சரி, சில்லி ஜூஸ். இந்த ஜூஸ நீ குடிச்சிட்டு எரிச்சல்ல கத்தும் போது அத பார்த்து நான் ரசிக்கணும். டே சரி, ஜூஸ். அம்மாவை எடுத்துட்டு வர சொன்னனே. ஆ, உனக்கு பாதி எனக்கு பாதி. இந்த ஜூஸை போட்டது என் அம்மா, அனுப்பி வச்சது எனக்காக. ஒரு சொட்டு கூட விடாம மொத்தமா நானே குடிப்பேன். வீணா போனவனுக்கு உள்ள பயங்கரமா எரியுது போல இருக்கு. என்னடா சரி, ஜூஸ் எப்படி இருக்கு? என்னடி கலந்த இதுல? சிகப்பு மிளகா. தண்ணி 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 வேணும், தண்ணி. நான் உனக்கு என்ன பண்ண நட்சத்திரா? தினமும் ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இதான் இதுக்கே நீ இப்படி ஆடி போனா எப்படிரா? இது ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டும்தான். உனக்கு காட்ட வேண்டிய சினிமாவை 70 mmல ரெடி பண்ணி வச்சிருக்க. சாரதா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பூமியை உன் வீட்டு மருமகளாக்கிக்கிட்ட. இப்போ உனக்கு சந்தோஷமா? பூமியை பார்த்ததுமே எனக்கு அவ என்னோட மருமகளா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அந்த கடவுள் என் ஆசையை தீர்த்துட்டாரு. இப்ப எப்படி இருக்காங்க? தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு? தாலிய நான் கட்டலன்னு உங்க புள்ளையும், நீதான் கட்டுனன்னு பூமியும் சொல்லிட்டு இருக்கா. இதுதான் தினமும் வீட்டுல நடக்கிற பிரச்சனை. என்ன சொல்ற? ககன் தாலிய கட்டலையா? ககன் அப்படிதான் சொல்றான். பூமி என் பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். ககன் தான் என் புருஷன். போதையில 3 முடிச்சு போட்டுட்டு அத மறந்துட்டாருன்னு பூமி சொல்றா. இவ்வளவு நாளா அவங்க எப்ப சேருவாங்க, எப்ப கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப இது ஒரு புது பிரச்சனையா இருக்கு. எனக்கு யார் பக்கம் பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. கடவுள் போட்ட முடிச்சு அவங்க என்னைக்குமே பிரிய மாட்டாங்க. அவங்கள யாராலையும் பிரிக்கவும் முடியாது. அவங்க விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இப்பவும் எனக்கு ஒரு டவுட். என்னது? சரத்சந்திராவே பூமியை கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுல விட்டுட்டு போனது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்படி வீட்டுக்கு வர மாதிரி பண்ணது நான் தான். எப்படி? பூமி கழுத்துல இருந்த தாலிய சரத்சந்திரா பார்த்ததும் அத அறுத்தெறிய பார்த்தாரு. அப்ப நான் மாமா, மாமா, ஹலோ புருஷா, நீங்க தூங்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். எந்திரிங்க, எழுந்திரிங்கன்னு சொன்னேன். எழுந்திரிச்சிட்டேன். என்ன இப்ப? இந்த வீட்டு மருமகளா காலையிலேயே எந்திரிச்சு நல்லா தலை குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் கட்டாத மஞ்ச கயிறை நீயே உன் கழுத்துல கட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு மட்டும் வந்திருக்கல, இது உனக்கு நியாயமா இருக்கா? காலங்காத்தால நியூசன்ஸ் பண்ணிக்கிட்டு. பூமி, என்னாச்சு பூமி? நீங்க தலைக்கு குளிச்சுட்டு பூஜை பண்ண ரெடியாக சொன்னீங்களம்மா. அண்ணி ரிவர்ஸ்ல ரெடி ஆகி தலைக்கு குளிச்சிருப்பாங்க போல இருக்கு. உன் கிண்டல கொஞ்சம் நிறுத்துறியா பூர்ணி?
பாருங்க அத்தை, பூஜை பண்ணி முடிச்சிட்டு துளசி மாடத்தை கும்பிட்டுட்டு இருக்கும்போது உங்க பையன் மேல இருந்து தண்ணி ஊத்தி விட்டுட்டாரு. ஐயோ, வர வர அவனோட அட்டூழியம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அவனோட அட்டூழியத்தை, இந்த கோபத்தை நீதான் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும். நீதான் எப்படியாவது அவனுக்கு நெருக்கமாகணும். அவரை எப்படி நெருங்கறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. நினைச்ச வேகத்துல நம்மளால ஒருத்தரை நெருங்க முடியாதுமா. அந்த சாமி தான் ஒன்னு சேர்க்கணும். இந்த விஜயதசமிக்கு பூமி கையால அம்மனுக்கு பூஜை பண்ண வைங்க. அப்புறம் அந்த தாயே எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. சரியான நேரத்துல சரியான அட்வைஸ் கொடுத்திருக்க. இதுக்காக வேணா நான் இந்த வீட்ல உனக்கு இடம் கொடுக்கறேன். முடிஞ்சதா? இந்த 2 குரங்குங்களும் அடிச்சுக்கிட்டு கடைசியில இந்த தோசையை பூனைக்கு போட்டுட்டீங்க. இவனுக்கு கடவுள் ஆயில அதிகமா கொடுத்திருக்காரு போல இருக்கு. மறுபடியும் தப்பிச்சிட்டான். ச்சே. அந்த தோசையை 2 பேரும் பாதி பாதி எடுத்து சாப்பிட்டுருக்கலாம்ல. 2 பேருக்கும் இது தேவையா? சரி உட்காருங்க. உங்க 2 பேருக்கும் நான் வேற ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். கல்யாணம் ஆகியும் இவன் புத்தி மட்டும் மாறல. சரி, அந்த பூனை என்னடா அப்படியே விழுந்துருச்சு? அதுல என்னத்த கலந்த? அம்மா, என்ன ஏமா கேக்குற? உன் மருமகளை கேளு. என்ன இதுக்காக கேக்குறீங்க? நானும் தானே சாப்பிட்டேன். அப்படி பார்த்தா நானும் செத்துருக்கணும். நானும் கீழே விழுந்திருக்கணும். என்ன போய் கேக்குறீங்க? சரி சரி, சண்டை போடாதீங்க. நல்ல வேளை நீங்க யாருமே அந்த தோசையை சாப்பிடல. சாப்பிட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ கடவுளே, நான் சாப்பிட்டிருக்க வேண்டியது. சாப்பிட்டிருந்தா போய் சேர்ந்திருப்பேன். சரி, நான் போய் வேற டிஃபன் செஞ்சு கொண்டு வரேன். நீங்க எங்கே இருங்க. தேங்க்ஸ்டா அண்ணா. நல்ல விஷயம், கிளம்பு. சிப்ப மிஸ் ஆயிட்டடா. நீ தின்னுட்டு சாவன்னு பார்த்தா உன் தங்கச்சி வந்து உன்னை காப்பாத்திட்டா. அப்படி இல்லனா அந்த பூனை பிளேஸ்ல இப்ப நீ இருந்திருப்ப. சரி பரவாயில்ல. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் என்கிட்ட நிறையவே இருக்கு. ஒண்ணு நடக்கலன்றதுக்காக நான் அப்படியே விட்டுருவேனா? உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன். நீ சாப்பிட்டாலும் விஷம்தான், குடிச்சாலும் விஷம்தான். எப்போ எதில கலந்து உன்னை ஒரேடியா மேல அனுப்பி வைக்க போறேன்னு நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது. கடைசி ஆசைன்னு ஏதாவது இருந்தா முன்னாடியே தீத்துக்கும். உனக்கு ஏற்கனவே டைம் இல்ல. ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்வீட் வைஃப். உன் முயற்சிகளை நீ பண்ணிக்கிட்டே இரு. என் நம்பிக்கையில நான் இருப்பேன்.